பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16. உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண நீர் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்நாட்களை நீட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு மன அமைதியை எங்களுக்குள் நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சூழ்ந்து இருப்பவர்களுக்கு மன அமைதியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ள உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்குள் விதைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. திருச்சபையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டு உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்தில் யாரும் எங்களை ஏமாற்றி விடாதபடி அன்போடும் பாசத்தோடும் ஞானத்தோடும் வாழ ஞானத்தின் ஆவியானவரை எங்களுக்கு தந்தையாய் கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உமது திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மோடு பேசி எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மை நோக்கி ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. இரவும் பகலும் கண் விழித்து உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமது வார்த்தைகளை எங்களுடைய திருமுகத்தில் இருந்து அகற்றிவிடாதபடி இருக்கக்கூடிய நல்லதொரு அறிவாற்றலை எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அநேக முறை நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம். அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். அநேக முறை ஆண்டவரே உமது பெயரை கெடுத்து இருக்கின்றோம். உமது சாயலாக படைக்கப்பட்டவர்களை பழிச்சொல் கூடியிருக்கின்றோம். இவ்வகையான பாவங்கள் எங்களை சூழ்ந்து இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே வரக்கூடிய நாட்களிலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்திலும் சரி எங்களுடைய நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருந்து ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய பேருபலனை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்தினுடைய நடத்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. பொல்லாதான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த காலத்தில் நாங்கள் பரிசுத்தத்தோடு இருக்க உமது வல்லமை எங்களுக்கு தேவை. நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறபடியினால் எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நீர் எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறபடியினால் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வீழ்ச்சியுறாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்கின்றீர். தகப்பனே, பாவ இருள் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி, சினத்தின் ஆவி எங்கள் மீது கடந்து வந்து விடாதபடி, வீண் வார்த்தைகளினால் யாரும் எங்களை ஏமாற்றி விடாதபடி வாழக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ரூபா ரிலாபா சிலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா துராலாமா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன். சிறிய சிறிய பிரச்சனைகளினால் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை இருக்கின்றது. அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருவருட்சாதனங்கள் வழியாக இணைக்கப்பட்டவர்களை சாத்தான் அவனுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் பிரித்து வைத்து இருக்கின்றான். திருச்சபையில் இருக்கக்கூடிய அநேக கணவன் மனைவிகளும் ஆண்டவரே பிரிந்து போய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எதனால் பிரிந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே அவர்களுடைய தவறை உணர்ந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் ஒற்றுமையாய் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தகப்பனே, கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருப்பதை பார்த்து ஆண்டவரே, இந்த உள்ளம் மகிழும்படியாக நீர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றிடும்படியாக நோக்கி செபிக்கிறோம் அப்பா. திரு குடும்பமாய் அவர்கள் வாழ்வார்கள் ஆக, பிள்ளைகள் அனாதையாய் மாறிவிடாதபடி இருக்க
அவர்களுடைய பரத்தமையும் ஒழுக்க கேடுகளும் பேராசைகளும் அவர்களை விட்டு கடந்து போய் நறுமணம் வீசும் பழியாக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. மிகவும் கருத்தாய் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. பொல்லாத காலங்களில் இருந்து குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவிமார்களையும் நீர் விடுவிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்கள், குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவருடைய வாழ்க்கை மாறும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திராட்சை மது அருந்தி குடி வெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும், மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, மது அருந்தி தன்னுடைய குடும்பத்தினை இழந்து சொத்துக்களை இழந்து தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதன் வழியாக அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கின்றது. மனைவியை தன்னுடைய சொந்த உடலாக கருதாரபடி கொடுமைப்படுத்தக்கூடிய கணவன்மார்கள் உண்டு. கணவரை தன்னுடைய சொந்த உடலாய் நினைக்காதபடி தாறுமாறாக வாழக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மது பழக்கங்களில் இருந்து இவர்கள் வெளியிலே வந்து, குடி பழக்கத்தில் இருந்து வெளியிலே வந்து, பாவ இச்சைகளில் இருந்து வெளியிலே வந்து, ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு நன்மை செய்து பரிவு காட்டி வாழக்கூடிய நல்லதொரு பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்தது போல் அவர்களும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பை பகிர்ந்து கொண்டு ஒருவரை மன்னித்து வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். எந்த சூழ்நிலைகளிலும் எரிச்சல் மூட்டாதபடி ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உமக்கு அஞ்சு மட்டுமே வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். மாமியார் மார்கள் தன்னுடைய மருமகளை பிள்ளைகளை போல் நடத்தும்படியாகவும் மருமகனை தன்னுடைய மகனாய் நடத்தும்படியாக கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக தகப்பனே. அதே போல் மருமகள் மார்கள் மாமியார் மார்களை தன்னுடைய தாயை போல் நடத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். குடும்பத்தில் விதைத்திருக்கக்கூடிய சாத்தானுடைய தீய எண்ணங்கள், சாத்தானுடைய ஆவிகள், சாத்தானுடைய செயல்கள் முழுவதும் அப்புறம் அடுத்தப்படும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரை எல்லாம் செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகின்றீர். இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுகின்றீர். அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை எடுத்து போடுகின்றீர். சாத்தானுடைய வல்லமைகளை கட்டறுக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் யோபினுடைய வாழ்க்கையிலே சாத்தான் நோயை விதைத்தது போல் நோய்களை விதைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராகவும் ஆண்டவரே நோயுற்றவர்களை குணமாக்கக்கூடிய நல்ல மருந்துகளையும் உருவாக்கி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். இயற்கையில் இருந்து நல்ல மருந்துகளை நீர் தயாரித்து கொடுக்கக்கூடிய தகப்பனாய் இருக்கின்றீர். ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. இயற்கையின் ஆவியை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அனைவரும் குணம் அடைந்து உமது நாம மகிமைப்படும்படியாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கின்றேன். தூயாதி தூயவரே, பரிசுத்த தெய்வமே, உன்னத தகப்பனே, எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றீர். தடைகளை எடுத்து மாற்றுகின்றீர். உண்மையோடும் உத்தமத்தோடும் நாளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பொல்லாத காலங்களில் இருந்து தப்பிக்க உமது மகனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம். தாயே, அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.